friends, welcome to our channel Smart Stitch. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நான் என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு குட்டி vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஸ்பெஷல் vlog. என்ன தான் நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்ம ஃபேமிலியோட நம்ம பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஹாப்பியான மொமெண்ட் தான். பிள்ளைங்களுக்கு இப்போது ஹாலிடேஸ் சம்மர் லீவு, பிள்ளைங்க நம்ம கூடால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ரொம்பவே விரும்புவாங்க. என் பாப்பாவும் அப்படி தான். 2-3 நாளாகவே அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் அம்மா நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம், என் கூடாலே இருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக எதாவது பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டுட்ருக்கா. அதுக்காக தான் இந்த விலாகு. இன்றைக்கும் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். அவள் இல்லை வேண்டாம் என் கூடால டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னனால இன்றைக்கி அவள் கூடால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அதை குட்டியாக ஒரு விலாகாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க கூடால டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னா அவங்கள ஒரு சின்னதாக ஒரு வேலை செய்ய வைக்கலாம், நீட்டாக வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்போது நான் அதை தான் பண்ண போகிறேன். அவட்ட ஒரு ரைட்டிங் டேபிள், இது 1 இயருக்கு முன்னால் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அவளோட பர்த்டேக்கு. அதை நல்லாவே ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கா க்ரையான்ஸை யூஸ் பண்ணி. பார்க்குறதுக்கே ரொம்பவே மோசமாக இருக்கிற அளவுக்கு ஸ்க்ரப் பண்ணிட்டா. அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எதாவது பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். 2 பேரும் சேர்ந்து அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்பவே மோசமாக இருந்து இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். இதில் இருக்கிற டேவன் ஏவா அவங்க 2 பேரோட ஃபேஸையும் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டோம். ஃபுல்லும் நம்ம அப்படி வேலையே பார்த்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குட்டியாக ஒரு அவுட்லைன் மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மிரர் இருக்குது, அந்த மிரர் எடுத்து அவள் ஃபிக்ஸ் பண்ண போகிறா. இந்த மிரர் என்னோடய ட்ரெஸ்ஸில் இருந்து அவள் அன்னைக்கு தான் ரிமூவ் பண்ணி எடுத்தா. சரி அப்படியே கையில் வச்சுருந்தானா வேஸ்ட் ஆயிரும், ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ரெடி பண்ணி வச்சு இதை பத்திரமா வச்சோன்னா பின்னாட்களில் நம்ம பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் நாங்கள் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். அவள் தான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கா, பொறுமையாக ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் அவளால் முடியாத இடத்துல நான் கொஞ்சம் அலைன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பெருசாக பிளான் பண்ணி நாங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. இந்த மிரரை வச்சு ஒரு ஃப்ளார் வேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்க மிரருக்கு போல் ஃப்ளார் வேஸை குட்டியாக ரெடி பண்ணி நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே தான் பண்ணிகிட்ருக்கோம். என்ன தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணி வெளியே போய் கோச்சிங் கொடுத்தாலும் அங்கே கற்றுக்கிடாத நிறைய விஷயத்த நம்மகிட்ட இருந்து தான் கற்றுக்குவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம கூடால தான் இருப்பாங்க. நம்ம பண்ணுற எல்லாமே கற்றுக்குவாங்க. நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோமோ அதில் நம்ம பிள்ளைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. பாப்பாவுமே அப்படி தான், நான் எதுலலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேனோ அதெல்லாம் நானும் பண்ணுறேன், நானும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதில் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாள். டெய்லியுமே நம்ம வேலைக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிள்ளைங்க கூடாலையும் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஆக்டிவிட்டியில் அவங்கள ஈடுபடுத்தலாம். இப்போது லீவ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பிள்ளைங்களை ஈடுபடுத்தணுன்னா அவங்க மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது அதெல்லாம் அவங்களாவே அவாய்ட் பண்ணிடுவாங்க. நம்ம பார்க்காதன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது பிள்ளைங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் நம்ம கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி விட்டுட்டோன்னா அதிலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட டைம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக 2 லைன் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு லைன் தான். லாஸ்ட் லைனில் 5 மிரர் வைக்கிறதுக்கு மட்டும்தான் எங்கிட்ட மிரர் இருக்குது. அப்படியே வச்சு நாங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கலாம். இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா அந்த ஃப்ளார் வேஸில் ஃப்ளார் ரெடி பண்ணிடலான்னு. ஃப்ளாருக்கு நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் அடிக்கலாம். பாப்பா நல்லா வெளியே போகாமல் சூப்பராக அடிப்பா. கொஞ்சம் ஃப்ளார்ஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணி கொடுத்துட்டா போதும், அவள் மீதி எல்லாமே அவள் கம்ப்ளீட் பண்ணிடுவாள். நம்ம எதுனாலுமே பிள்ளைங்கிட்ட நீனே பண்ணு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. நம்ம ஒரு அவுட்லைன் போட்டு கொடுத்தோன்னா அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க. இப்போது நான் அவுட்லைன் போட்டுட்டேன். ஒரு 5 ஃப்ளார் போட்டு அந்த ஃப்ளாருக்கு லீஃப் வைக்கணும். அதுக்காக
பாப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி வைக்கணும்னு. இது ஸ்கெட்சுக்கு உள்ளே இருக்கிற அந்த ரீஃபில் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸ்கெட்சுக்கு உள்ளே இருக்கிறது அதை எடுத்து வைக்க சொல்லி கொடுத்தேன் ஒரு முறை. அதை பார்த்து அவளே வைக்கிறா. கரெக்டாக ஈவனாக கேப் விட்டு வைக்க சொல்லியிருக்கேன். அவளால் முடிஞ்ச அளவுக்கு அவள் வைக்கிறா. பிள்ளைங்க பண்ணும்போது அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் உடனே நீ பண்ணுறது மிஸ்டேக்கு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வாங்கி பண்ணக்கூடாது. அவங்க பண்ணி முடிக்கிறது வரைக்கும் நம்ம பொறுமையாக பார்த்துட்ருக்கணும். அழகாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணி முடித்த பிறகு ஏதாவது ஒரு தேவை, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணணுன்னா அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம். அப்படின்னா தான் பிள்ளைங்க நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்ருப்பாங்க. இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டே நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டோன்னா அடுத்த நாள் நம்ம பக்கமே வர மாட்டாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ பிள்ளைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஃப்ளாராக கலர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சூப்பராக பண்ணிகிட்ருக்கா வெளியே போகாமலே. சூப்பராக ஃப்ளாரை கம்ப்ளீட் பண்ணிட்டா. இனி சென்டரில் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ளாரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குது. அடுத்ததாக ரெண்டாவது அடுத்த ஃப்ளாரை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சூப்பராக பண்ணிகிட்ருக்கா. இந்த சம்மர் லீவில் பாப்பா எப்போவுமே இதே மாதிரி தான். ஏதாவது துருன்னு வந்தால் வேலை செய்ய விடலைன்னா இந்த மாதிரி ஏதாவது லைட்டாக நான் அவுட்லைன் போட்டு கொடுத்துருவேன். அதை ஃபினிஷ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். அவள் சூப்பராக பண்ணி வச்சுருப்பா. எப்போவுமே அதே மாதிரி தான். லீவு டேஸில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கிராஃப்ட் ஐடியாஸ் ஏதாவது கொடுத்து அதை பண்ணிகிட்ருப்போம். உங்கள் பிள்ளைங்களோட வயசுக்கு ஏற்றால இப்போ ஒரு 3 வயசு 4 வயசு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் அவங்களால பண்ண முடியும். பெரிய பிள்ளைங்களுக்கு அவங்க எந்த அளவுக்கு மெச்சூராக இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்ம இப்படி லைட்டாக அவுட்லைன் போட்டு கொடுத்துட்டோன்னா அவங்க சூப்பராக பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட ஹெல்ப்பை தேவைப்படாது. நிறைய இந்த மாதிரி கிராஃப்ட் ஐடியா பாப்பா பண்ணி வச்சுருக்கா. லாஸ்ட் இயர் லீவில், இந்த வருஷம் லீவ்லலாம் பண்ணி வச்சுருக்கா. அதெல்லாம் அப்கமிங் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைங்க கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைமில் பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வாலில் செவுருலலாம் கிறுக்கி வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்க. பாப்பாவுமே அப்படி தான். வீட்டில் வால்லலாம் கிறுக்கி வைக்கிற அந்த பழக்கம்லாம் கிடையாது. இந்த டேபிளில் கிறுக்கிறது, மிஷினில் வந்து கிறுக்கிறது நீங்கள் வீடியோஸில் கூட பார்த்துருப்பீங்க. அப்பப்போ கிறுக்கி வச்சுருந்துருப்பா. இப்போது 2 பேருமே சேர்ந்து டேபிளை க்ளீன் பண்ணிட்டோம், ரைட்டிங் டேபிளை. ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாள். ஏன்னா க்ளீன் பண்ணது அவளும் சேர்ந்து க்ளீன் பண்ணனால அவளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோங்கிறது. இனி இதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வச்சா இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோங்கிறது அவளுக்கு தெரியும். அதனால் இனி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி வைக்க மாட்டாள். இப்போ நானே இதை க்ளீன் பண்ணி போட்டிருந்தேன், நான் ஒத்தைக்கே க்ளீன் பண்ணி போட்டிருந்தேன்னா அவளுக்கு தெரியாது. திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக்கை பண்ணிகிட்ருப்பா. நம்ம எது பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணாலும் கூடவே உட்காந்து அவங்கள அதை கரெக்ட் பண்ணோன்னா அவங்க கண்டிப்பாக அதை 2வது அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க. சூப்பராக ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ளார்ஸுக்கு லீஃபு எல்லாமே சூப்பராக செட் ஆகிட்டு இனி ஃப்ளார் வேஸை கொஞ்சம் டிசைன் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஃப்ளார் வேஸில் பாப்பா கேட்ட மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வரைஞ்சி கொடுத்தாச்சு. அதில் அவள் கலர் ஃபில் பண்ணிகிட்ருக்கா. அவளோட இஷ்டப்படி அவள் எப்படிலாம் விரும்பினாலும் அந்த மாதிரி ஃபில் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அம்மா என்னால் முடியலை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு கொடுத்துட்டா. ரிமைனிங் இருக்கிறத நான் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன் போட்டு கொடுத்தேன். அந்த இடத்துலலாம் ரெட் கலர் அடிக்கிறேன்னு கேட்டதுனால அந்த இடம்லாம் ரெட் கலர் அடித்து ஃபில் பண்ணிட்டா. அவளே பண்ணிட்டா. சூப்பராக முடிச்சிட்டா. ஃபைனலாக நம்மளோட டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைட்டிங் டேபிளை சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்த எரேசரை பாருங்கள். இந்த அளவு கரைஞ்சிருக்கு. எரேசர் இந்த அளவு கரைஞ்சாலும் நம்மளோட டேபிள் நீட்டாகிட்டு ரொம்ப ஹாப்பி. இந்த குட்டி விலாக் எப்படி இருந்துங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்.